ஞானம் அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒரு ராஜா தேசத்தை நடத்தக்கூடிய ஞானம் நீதிமொழிகளில் இருக்கிறது. குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானம் நீதிமொழிகளில் இருக்கிறது. நம்ம இன்னைக்கு பல நேரத்தில் குடும்பம் நடத்துறது ரீல்ஸ் பார்த்தாக்க குடும்பம் நடத்துறது, யாரோ போடுற விளாகு பார்த்தாக்க குடும்பம் நடத்துறது. அதனால ஒன்றும் ஞானம் வராது. இன்றைய தலைமுறைக்கு அறிவு உண்டு, ஞானம் கிடையாது. ஆனால் போன தலைமுறைக்கு அறிவில்லை, ஞானம் உண்டு. இன்னைக்கு பிஏ, எம்ஏ, பிஹெச்டி எல்லாம் முடிச்சவங்களுக்கு பயங்கர அறிவு. என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க. மொபைல் போன்ல பேட்டர்ன் லாக்க போட தெரியும், கம்ப்யூட்டர்ல எல்லாம் இன்ஜினியரிங் வேலை தெரியும். ஆனா குடும்பம் நடத்த தெரியாது. அறிவு உண்டு, ஞானம் இல்லை. எங்க பாட்டிமாரெல்லாம் 2ஆம் கிளாஸ் படிச்சாலே பெருசா எங்க கிட்ட பீத்திக்கிட்டு நடந்தாங்க. நான் 2ஆம் கிளாஸ் படிச்சேன். ஆனால் அவர்கள் பயங்கரமா அழகாக குடும்பத்தை கட்டி எழுப்பினார்கள். இன்னைக்கு அறிவுள்ள தலைமுறை ஒரு பிள்ளையை வைத்து படுகிற பாடு. ஒரு பிள்ளையை நடத்த பிள்ளையோட அப்பா, பிள்ளையோட சித்தப்பா, பிள்ளையோட அம்மா, பிள்ளையோட சித்தி, பிள்ளையோட பாட்டி, பிள்ளைக்கு பெரியம்மா, இதெல்லாம் சேர்ந்தா ஒரு பிள்ளைய நடத்துவார். ஆனால் அன்றைக்கு ஞானம் இல்ல, ஒரு அம்மா 10 பிள்ளைகளை சிம்பிளா நடத்தி இருக்கு. சரிதானா இல்லையா? ஐயோ, ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டே நாங்க படுற பாடு அப்படின்னு நிறைய பேர் சொல்றது. குடும்பங்களை கட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவாராக.